எஸ்எல்எம் பள்ளியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேடம். நான் வந்து தன்வந்த் அவனோட பேரண்ட்டு. அவன் 3rd ஸ்டாண்டர்டு சி செக்ஷன் படிக்கிறான். தமிழன்பன் அவனும் என்னோடய ரிலேட்டிவோட பையன். எஸ்எல்எம் ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்குது. ஏன்னா என் பிள்ளை வந்து ரீடிங் இல்லாமல் இங்கிலீஷ் ரீடிங் பெருசாக இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில். 2nd ஸ்டாண்டர்ட் போட்டதுக்கப்புறம் இங்கிலீஷ் ரீடிங்கிறது கொஞ்சம் நல்லாவே ஃப்ளூயண்ட்டாகவே படிக்க ஆரம்பிச்சிருக்கான். உங்களோட சிலபஸ் பெரிய ப்ளஸ்ஸு. எல்கான்னு ஒன்று ஓனாக ரைட்டிங் பண்ணுறது அது எல்லாமே இங்கிலீஷ்க்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதே மாதிரி ஒரு தடவை அந்த எக்ஸ்போஷர் மாதிரி ஒன்று வச்சிங்க இல்லையா, அதுவும் அவனோட டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப இந்த ஸ்டேஜஸில் அதெல்லாம் தான் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மைக்கை பிடிச்சி பேசுறது, ஒரு இங்கிலீஷில் அந்த ஃப்ளூயண்ட்டாக வர்றது, இதெல்லாம் தான் பேசிக்காக நான் பார்க்குற 1 to 5 வரையும். அது எல்லாமே எனக்கு எஸ்எல்எம் ஸ்கூலில் இப்போ வரையும் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித்தின் திஸ் 1 year. இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. இந்த 1 yearல ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். நான் இதில் தான் கன்டினியூ பண்ண போகிறேன். மற்றபடி உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கு. ஒரு அட்மைரிங்காக இருக்குது. வந்தோடனே ஒரு வெல்கமிங்காக இருக்குது. அதுமாதிரி கிளாஸ் ரூம்ஸும் ஓகே. உங்களோட சிலபஸ் நல்லாயிருக்கு. அதே மாதிரி உங்களோட அந்த ஆப் ஓப்பன் பண்ணி ஹோம் ஒர்க்லாம் கொடுத்தீங்க இல்லையா, அந்த ஐடியா வெரி பிக் ஐடியா. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளைங்க எழுதாது. அந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. பெரிய பெரிய ஸ்கூலே இன்னும் ஆப்லலாம் கொண்டு வரல சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸில். உங்களோட ஸ்கூல்ஸ் அதை கொண்டு வந்தது மிகப்பெரிய சந்தோஷம். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஸ்கூல். ஹிந்தியும் இந்த வருஷம் தான் நியூ அவனுக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லை, 2nd ஸ்டாண்டர்ட் நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் த லெட்டர்ஸ். அவனுக்கு லெட்டர்ஸ் வரையும் தெரிஞ்சிருக்கதே பெரிய விஷயம் தான் 1 yearக்குள்ளே. அதனால் நல்லா பண்ணுறாங்க. அதே மாதிரி அபாக்கஸும் இந்த ஸ்டேஜஸில் அபாக்கஸ் வந்து அரித்மெட்டிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால அதுவும் சைட் பை சைடு அகாடமிக்கோட இருக்கிறதுனால அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. போக போக லெவல் ஏற இட் வில் பி யூஸ்ஃபுல். அவனோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கம்ப்யூட்டர் லேப் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த எக்ஸ்போஷர்லேயே அந்த கம்ப்யூட்டரை அந்த ஸ்க்ரீனில் அவன் அந்த எக்ஸிபிட் பண்ண விதமே எனக்கு ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது. இன்னும் அந்த வீடியோ நான் வச்சுருக்கேன். அதனால் கம்ப்யூட்டர் லேப் யூஸ் பண்ணுற விதமும் நல்லாயிருக்கு. லோயர் ஸ்டேஜஸில் இது எல்லாமே ஒரு பிள்ளைங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதை இன்னும் நல்லா செய்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள்.